அமைதியான இடத்துக்கு போகலான்னு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க. அலைகளோட சத்தத்தில் தான் உனக்கு அமைதி கிடைக்குதா? சங்கீதம் கூட ஒரு சத்தம் தான். அது கேட்குறவங்க மனசை பொறுத்து இருக்கு. ம். தண்ணி போடாமையே ஃபிலாசபி. என்னை பத்தி என்ன நினைக்கிற வாசன்? ரொம்ப டீசெண்டான பொண்ணு. எப்படி சொல்ற? ஒரு வாரம் ஒன்றா இருந்தோம். நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, அதான். நீ மென்டலி ஸ்ட்ராங். ஏன் எனக்கு இது சொன்னால் இது கேட்கும், அதனாலே இருக்கும். ஞாபகங்கள் எல்லாம் தடுமாறுது வாசன். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கலாமா? புரிஞ்சுக்கோ வாசன். எனக்கு பழமொழியெல்லாம் தெரியாது. ட்ரெயினில் நாம ஏறினா நிகழ்ச்சி, ட்ரெயின் நம்ம மேலே ஏறினா விபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபத்தில் நான் மாட்டிக்கிட்டேனோன்னு எனக்கு தோணுது வாசன். அடி எதுவும் பலமாக பட்டுருச்சா? தேள் தான் கொட்டுதே, அதையே தண்ணியிலேருந்து எடுத்து விடுறேன்னு ஒருத்தர் கேட்டாராம். கொட்டுறது அதோட சுபாவம், எடுத்து விடுறது என்னோட சுபாவம்னு சொன்னாராம். நீ கொட்டுற போலாம் உன்னை நான் ரசிக்கிறேன் வாசன். தேங்க்யூ. ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லவ் யூ வாசன். இதையும் கொடுப்பா. எவ்வளவு? 10 ரூபாய். இதாங்க, ரொம்ப சீப்பா இருக்குது. வாங்கிக்கோ ஆனந்தி, உனக்காக தான் இந்த இதயம். இந்த லாலிபாப். அங்க ஏதோ சொன்னியே, அதை மறுபடியும் திருப்பி சொல்ல ப்ளீஸ் ஆனந்தி. ஸ்ட்ராங் வீக் அஹெட்னு நீ சொன்ன, வீக் அஹெட்னு நான் சொன்னேன். நான் சொன்னது எனக்கே ஆயிடுச்சு வாசன். ஆனந்தி வாசன்னு சொல்லி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. I love you. ஆனந்தி, அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டப்ப பார்த்தல, அன்னைக்கே உனக்கு இந்த லவ் வந்திருந்ததுன்னு வை, எனக்கு இது பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு வாரம் வந்து என் கூட இருந்து எனக்கு இது சொன்னால் இது கேட்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததே ஒரு லவ். அங்கே தான் எனக்கு பிடிக்கலை ஆனந்தி. நான் உன் கூட வந்து இருந்தது
It was just another experience for me. You know, it's very simple. உன் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணதுனால I'll give you two suggestions. முதல் சஜஷன் வந்து உடனடியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை தேடுங்க, எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்லு. இல்லை அப்படின்னா ஐ திங்க் தி செகண்ட் சஜஷன் வில் பி a good one for you. ஸ்பென்சர் பிளாஸா தெரியுமா? Oh, I'm sorry. As a Madras girl, obviously you know all the pickup points. நம்ம ஊர்ல நிறைய இடம் இருக்கு. ஸ்பென்சர் பிளாசா, சிட்டி சென்டர், மெரினா பீச், பெசன்ட் நகர், மவுண்ட் ரோட். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போனன்னு வையேன், half an hourல உனக்கு ஒரு பையன் கிடைப்பான். Now I'm happy that I've solved the entire problem. ஒன்னும் ஃபீல் பண்ணாத ஆனந்தி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. இட்ஸ் ஓகே. அழாம லாலிபாப் சாப்பிட்டுட்டு இதயத்தை வச்சு விளையாடு. பாய்டா கண்ணா. உள்ளம் கொள்ளை கொள்கின்ற காதல் என்னை கொன்று போட்டது. என் பெண்மை அழுகின்ற ஓசை கடல் நின்று போனது. நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே, நெஞ்சத்தை கிள்ளாதே. என்ன வேணும் சொல்லு. ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? உன் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு உன் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மட்டும் எடுக்கிற? உன் முகத்தை பார்க்க பிடிக்கல, நீ வீட்டுக்குள்ள வரது பிடிக்கல, அதுக்கு தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ண. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வேலையை முடிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். எனக்கு தூக்கம் வருது. நீ தூங்கி எந்திரிச்சிட்டு வா, நான் எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றேன். சாரி, இப்போ நீ போ, நானே உனக்கு ஃபோன் பண்றேன். எப்ப பண்ணுவ? தோணும் போது. எப்ப தோணும்? தெரியாது. ஆனந்தி, நீ என்ன வெறுக்கிற, ஆனா மறக்கல. நீ கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவ. குட் நைட். நீ ஃபோன் பண்ணும்போது நான் குட் நைட் சொல்றேன். ஹலோ, நான் ஆனந்தி பேசுறேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்ப பேசு. ஆனந்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனந்தி, இப்ப தனியா தானே இருக்க? ஆமா, நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. நீயும் தனியா தான் இருப்பேன், நானும் தனியா தான் இருக்கேன். பேசு. நேரில் சந்திச்சா ஒன்னாதான் பேச முடியும், தனியா பேச முடியாது. நான் சொன்னதே என்கிட்ட சொல்லாத ஆனந்தி, ப்ளீஸ். சரி, நாளைக்கு வீட்டுக்கு வா. எப்போ வரணும் ஆனந்தி? எப்ப வேணாலும் வரலாம்.
உள்ள வாங்க. ஆனந்தி வர சொன்னாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. அம்மா அம்மா வாசன் வந்திருக்காரு. பெல் எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாத்ரூம் சுத்தம் பண்ண ஆளை வர சொல்லியிருந்தேன். அவங்களோன்னு நினைச்சேன். நீ வந்திருக்க. நீ தானே வர சொன்ன. ஏதோ பேசணும்னு சொன்னல, கொஞ்சம் வெயிட் பண்ண, வரேன். எத்தனை காஃபிங்க கொடுப்பீங்க? அம்மா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்குறாங்க. அர்ச்சனா, 10 நிமிஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. நான் வாசனோட பேசிட்டு இருப்பேன். அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க. ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல இருக்கு. இல்ல பரவாயில்ல. காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். 2-3 காஃபி சாப்பிட்டுருக்க போல இருக்கு. 2 தான் சாப்பிட்டேன். சரி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க, பேசு. பேசு. ஆனந்தி, ஹாய். ஹாய். டைம் ஆச்சு, போலாமா? டைம் ஆச்சு. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓகே. ஷோபா, நீ பிரஷ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்க புது பிரஷ் இருக்கு, அதை எடுத்து கொடுத்து. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணிட்டேமா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சமைச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நம்ம ஈவினிங் பேசலாம். டைம் ஆயிடுச்சு. ஷோபா பாத்துக்கோ. சரிங்கம்மா. போலாமா? பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆனந்தி இருக்காங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் போய் சொல்றேன். ஓகே. உங்களுக்கு பிடிக்காத உங்க ஹஸ்பண்டோட 10 இயர்ஸா வாழ்ந்திருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். உன்னை பார்க்க வாசன் வந்திருக்காரு. வாசனா, வெயிட் பண்ண சொல்ல, பிஸியா இருக்கேன்னு சொல்ல. ஓகே ஓகே. போலாமா?